ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த அசம்பிளி செஷனை பொறுத்தளவில் நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது என் டேபிளில் நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அந்த டைம் வரும்போது நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார் அசம்பிளியில். அதுபோக நேற்று இன்றைக்கெலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு டைரக்டான ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு. த்ரெட் இல்லைங்க, இது அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கணும். விஜய் நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் அது தப்பு. ஏன்னா இப்போ என்ன நடந்தது அசம்பிளியில், திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை அமைச்சர்களும் ஆளும் கட்சி எம்எல்ஏக்களும் சொல்லும்போது ஆதாரம் இருந்தால் காமியும் திமுக தக்கான்னு குதிச்சுது. அப்போ முதலமைச்சர் இன்டர்வெயின் பண்ணுறார், குறுக்கிட்டு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆதாரம் கொடுன்னு கேட்குறாங்க. கடந்த வாரம் நிதியமைச்சர் மாநில நிதியமைச்சர் பேசும்போது 3 துறைகள் சம்மந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்மந்தமான கோப்புகள் என்னுடைய டேபிள் இருக்குன்னாரு. உண்மையாக சொல்கிறேன், அது என் டேபிளில் தான் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, எதை எப்போ ஓப்பன் பண்ணணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, உண்மையிலே உங்கள் டேபிளில் இருக்குன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நேரம் காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஐயரை கூப்பிட்டு ஓமம் வளர்த்து யாகம் வளர்த்தெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுன்றது ஏற்புடையதில்லை. உங்கள் பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக ஊழல் செய்தவர்கள் மீதான நடவடிக்கைக்கான நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது தவறு. முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், எவனோ தெருவில் போகிறோம் பேசுவானா மன்னிச்சிடலாம், நம்ம அதை கண்டுக்க தேவையில்லை, இக்னோர் பண்ணிடலாம். மாநிலத்தின் முதலமைச்சர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டை ஹோல்டு பண்ணுறவர். அவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய டேபிளில் 3 துறைகள் சம்மந்தப்பட்ட ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல்கள் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் என் டேபிளில் இருக்குது, ஆதாரத்தோடு இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்றாரு. அது எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டு? ஐயா நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். அடுத்து என்ன சொல்லார், எதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு. இப்போ அதுக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட், அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்னா ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு, நீங்கள் உங்கள் லிமிட்டை தாண்டுறீங்க. ஏன்னா அசம்பிளி உள்ள திமுக அசம்பிளி உள்ளே வெளியிலே ஏகப்பட்ட அட்டுழியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஆள விடாமல் எல்லா விதமான ரக்கஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறது, எது செஞ்சாலும் தவறுன்றது, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சின்ற அந்தஸ்தை தாண்டி இண்டிவிஜுவலாக பர்சனலைஸ்டு இஷ்யூஸ் அட்டாக் பண்ணுறது. இப்போ நேற்றைக்கு முன்தின முரசொலியில் வந்த தலையங்கத்தில் விஜயோட சுதந்திர தின அந்த கொடியேற்றத்தை பற்றி பேசும்போது ஒரு நடிகை முன்னால் உட்காந்துருந்தாங்க, வெக்கங்கட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சல்யூட் அடிச்சுக்கிட்டாங்கன்னு எழுது. பச்சி வல்கர் கமெண்ட் அது. She is an actor, she has nothing to do with politics and she was Chief Minister's friend, nothing more, nothing less. அரசியல் அவங்க எங்கேயா தலையிட்டாங்கிறது உங்கள்கிட்ட ஆதாரம் தானே, இந்த ஆதாரத்தோட அடிப்படையில் நீ பேசணும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ரொவோக் பண்ணுறாங்க சீஃப் மினிஸ்டராக. கரப்ஷன் சார்ஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுன்னு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது, என்னை ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்கன்றாரு. அந்த வாதமே தப்பு. அப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்லக்ஃபஸ்ட்டில், மல்லுக்கட்டில், இழுபறியில் முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம் கிடையாது. பீப்புள் ஹவ் கிவன் யூ மேண்டேட். ஊழல் செஞ்சவொன்னே நீங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அடுத்த வார்த்தை சொல்கிறார், என்னால் எப்போ எதை ஓப்பன் பண்ணணும்னு தெரியும்னு. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது ஸ்கொயர்லி டிஎம்கே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்திற்கு, அராஜக ஆட்டத்திற்கு கிடைத்த பதிலாக தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் அசம்பிளி செஷன் முடியறதுக்குள்ளே அது கண்டிப்பாக செப்டம்பர் 8 முடியுது. அதுக்கு பிறகு கண்டிப்பாக சில ஊழல் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள், முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகள் சூடு பிடிக்கும் என்று நாம் நம்பலாம். ஆனால் எனக்கு என்னமோ இது ஒரு மீடியா முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிஜமாவே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு தோணுதுன்னு வச்சுப்போம், அந்த செய்தியை சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு கடத்தணுன்ற எண்ணம் இருக்குன்னு வச்சுப்போம், அதை நீங்கள் வேறு வழியில் கடத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கேமரா முன்னாடி ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ராங்காக எச்சரிக்கை கொடுக்குறீங்கன்னா எனக்கு என்னமோ இது லைவ் டெலிகாஸ்ட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். இல்லை, அப்படி மட்டும் எடுத்துக்கணும். டு சர்டன் எக்ஸ்டென்ட் இது பிளேயிங் டு த கேலரிஸ் நீங்கள் சொல்கிறது. ரைட், எக்ஸாக்ட்லி. டு சர்டன் எக்ஸ்டென்ட் பிளேயிங் டு த கேலரிஸ், பட் நாட் கம்ப்ளீட்லி. ஏன்னா ஒரு விஷயம் தெரியுது, இந்த 3 மாதமாக 100 நாளாக டிஎம்கே இஸ் ப்ரொவோக்கிங் விஜய் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். எது செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிறது, என்ன பண்ணாலும் அதில் தப்பு. அவங்கக்கிட்ட இருக்க மீடியா பலத்தை வச்சு, அவங்கக்கிட்ட இருக்க ஸ்பின் டாக்டர்ஸை வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நரேட்டிவ் பில்டு பண்ணுறவங்கள வச்சு அவங்க எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறாங்க. அது அசம்பிளிக்குள்ளே அந்த ப்ரொவோகேஷன் அதிகமாக போகும்போது ஹி ஜஸ்ட் இன்டர்வீன். சாதாரணமாக ஒரு இன்டர்வீன் பண்ணுறதும் இல்லை, அசம்பிளியில் பேசுகிறதும் இல்லை. இன்றைக்கி வாஸ் ஃபோர்ஸ்டு. நான் பார்க்குற குறை என்பது என்னென்னா,
என் டேபிளில் இருக்குது ஃபைலு, நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்க, எதை எப்போ எடுக்கணும் திறக்கணும்னு எனக்கு தெரியுன்றார். நடவடிக்கை எடுக்க வச்சிடாதீங்கன்ற வார்த்தை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர் அதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுறாரு. அதை தான் நான் சொல்ல யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஆர் யூஸிங் இட் அஸ் எ லெவரேஜ் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் இஸ் நாட் அ சிம்பிள் அஃபேர் பிட்வீன் த அப்போசிஷன் அண்ட் த சீஃப் மினிஸ்டர். ஸோ அவரோட முதலமைச்சரோட பிஹேவியர்ன்றது வந்து he wants to settle scores with DMK. அவர் சொல்கிறாரு கொஞ்சம் பிஹேவ் யுவர் செல்ஃப்ன்றாரு. இவங்க அளவு கடந்து போகும்போது நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன்றாரு அவர். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, டிஎம்கே அக்ரெசிவாக ப்ரொவோக் பண்ணுறாங்க, அதற்கான எதிர்வினை என்பது வர ஆரம்பிக்குது. இப்போ தான் we can expect fireworks in the coming days. வரும் நாட்களில் வான வேடிக்கைகளை எதிர்பார்க்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருந்தது. டிவிகே பவருக்கு வந்த உடனேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், குளறுபடிகள் எல்லாத்தையும் வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் பெருசாக ரெவல்யூஷனரியாக எதுவும் பண்ணல. இன்ஃபேக்ட் இப்போ டிஎன்இபி மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மின் கட்டணம்லாம் ஏறும்போது அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க்லாம் தொலைஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்தோம். நிறைய விஷயங்களை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக ஆளுங்கட்சியை கார்னர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக செஞ்ச மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் ஹானஸ்ட்டாக நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போவும் பேசினாலும் பெருசாக எதுவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை. பட் ஓகே, அது வந்து ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஆனால் 100 நாள்லேயே பெருசாக ஒன்றும் பண்ணிக்கலாம். இல்லை, 100 நாளில் வந்து பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் 6 months. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டெஃபினட்டிவாக சொல்ல தேவையில்லை. இந்த 100 நாளில் நடக்கலைன்றதை வச்சு நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல வேணாம். இட் இஸ் ஆன் த ப்ராசஸ். இப்போ இன்றைக்கி கூட எதை வச்சு சொல்கிறீங்க ஆன் த ப்ராசஸ்? நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து இந்த டிஎன்இபி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 397 crores கரப்ஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணிச்சு. ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது, டிஎன்இபி செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது அதை எதிர்த்து அப்பயே ஸ்டாலின் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இட் வாஸ் டிஸ்மிஸ்ட். சிபிஐ இஸ் ப்ரொசீடிங் அந்த கேஸில் தனியாக. ஸ்டேட் போலீஸ் இன்றைக்கி டிவிஎஸ்சி டிஎன்இபியோட ஒரு கரப்ஷனில் 40 இடங்களில் வந்து இன்றைக்கி இது நடந்துகிட்ருக்கு, சர்ச்சஸ் நடந்துகிட்ருக்கு. தே ஆர் ப்ரொசீடிங். மை அசஸ்மெண்ட், என்னோட வியூ வந்து அசம்பிளி செஷன் முடிஞ்சோன்னே there will be some action. இப்போ ஆக்ஷன்னு சொல்லும்போது ஸ்ட்ரைட்டாகவே அரெஸ்ட்டுக்கு போகிறாங்களா, இல்லை சர்ச்சஸ் அண்ட் தென் ஃபைலிங் கேசஸ்? அதுதான். இப்போ அரெஸ்ட்டு பண்ணால் ஒரு 4 நாள் பேசுவாங்க, 10ஆம் நாள் ஒரு பெயிலில் வருவார், மேட்ரு எண்ட்ஸ் தான். பட் மோர் தென் த அரெஸ்ட், த ஆக்ஷன் இஸ் நீடட். அரெஸ்ட் பண்ணுறது பண்ணாது ஐஓ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரோட வேலை. ஜென்ரலி கரப்ஷன் கேசஸில் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் த எவிடன்சஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர். அரெஸ்ட் எப்போ பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, he will tamper with evidence and he will run away from the country. பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்கனாலே போதும். தே cannot escape from the country. ஸோ அரெஸ்ட் இஸ் நாட் நீடட். ரெய்ட்ஸ், அதன் பிறகு சார்ஜ் ஷீட், அதன் பிறகு ட்ரையல், அது நடந்தாலே போதும் நமக்கு. பட் டிஎம்கே அவங்ககிட்ட இருக்க லீகல் டீமை வச்சுக்கிட்டு அவங்க வாட் எவர் டிஎம்கே வாஸ் டன் வாஸ் நத்திங் பட் சயின்டிஃபிக் கரப்ஷன். ஏடிஎம்கே கரப்ஷனுக்கும் டிஎம்கே கரப்ஷனுமான வித்தியாசம். ஏடிஎம்கே கரப்ஷன் வாஸ் பிரேசன் கரப்ஷன் சொல்லுவாங்க, ஜோக்காக சொல்லுவாங்க, ரெசிப்ட் கொடுத்து வாங்குற லஞ்சம். டிஎம்கே கரப்ஷன் வாஸ் சயின்டிஃபிக் கரப்ஷன். பட் அப்படியும் யானைக்கும் அடிசலுக்கும் வல்லவனுக்கும் வழக்கு பாருண்டு. கரப்ஷன் கேசஸில் வந்து 99.99% எவிடன்சஸ் ஆர் டாக்குமெண்ட்ரி இன் நேச்சர். When evidences are documentary in nature, no need for arrest. The only thing is you should ensure the presence, அதாவது அக்யூஸ்டோட ப்ரெசன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட்டை இம்போர்ட் பண்ணால் போதும். தட்ஸ் இனஃப். ஐ திங்க் அந்த ஆங்கிளில் தான் இந்த கவர்மெண்ட் போகும்னு நான் நினைக்கிறேன். அரெஸ்ட் வந்து இன்னொன்று அரெஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்து அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். சரி, இன்றைக்கி அசம்பிளியில் நடந்ததுன்றது வந்து ஐ ஆம் டேக்கிங் இட் ஆஸ் அ கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன். ஏன்னா டிஎம்கே ஈச் செகண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. தே ஆர் டெஸ்பரேட் டு டாப்பிள் த கவர்மெண்ட். எப்படியாவது விஜய் அரசை கவிழ்த்து விட திமுக துடிக்கிறது. பல முயற்சிகள் பண்ணாங்க, எதுவுமே வந்து ஹெடானாக போக முடியல அவங்களால வந்து. அதனுடைய விளைவு தான் கோபத்தில் எதிர்வினையாக இந்த கருத்துக்கள் வருது. பட் நான் சொல்ல வருது என்னென்னா, சீஃப் மினிஸ்டரோட வேர்ட்ஸில் வந்து என்ன ஓப்பன் பண்ண வச்சுடாதுங்கிற வார்த்தையே தப்பு சார். யூ ஷுட் இருந்தால் ஓப்பன் பண்ணணும். யூ ஹாவ் அ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் டு ரூல் த ஸ்டேட். உங்கள் தாவேக்காவோட விருப்பத்துக்கு அல்லது தனிப்பட்ட முறையில் உங்கள் அரசியல் லாபத்துக்கு டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அப்படி பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் இன்டல்ஜிங் இன் கரப்ஷன். உங்களுக்கும் திமுக இருக்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை, உங்கள் 2 பேர் பிரச்சனை. ஆனால் ஊழலை ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது மாநிலத்தோட பிரச்சனை. அதில் நான் வந்து என்னை ஓப்பன் பண்ண வச்சுடாதீங்கன்றது ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ராங் ஸ்டேட்மெண்ட்.
பட் அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு எனக்கு எதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தெரியணும். இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் டைம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் a சீரியஸ் மெசேஜ் டு டிஎம்கே. இப்போ நான் என்னோட ஒரு லாஜிக் சொல்கிறேனே, ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேனே, இப்போ விஜய் அவர்கள் என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. டஃப்பாக என்னால் நடவடிக்கை எடுக்க முடியும், உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, தாவேக்கா டஃப்பாக சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அப்படி நிஜமாவே தாவேக்காவால் டஃப்பாக டீல் பண்ண முடியும்னா திமுக காரங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆட்கள் இந்நேரம் பம்மியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுக காரங்க அக்ரெசிவாக இருக்காங்கன்னு. திமுக அக்ரெசிவாக இருக்காங்கனாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, இவங்கனால நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நான் பார்க்குறேங்க முக்கியமான சீனியர்ஸ்லாம் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. அவங்கெல்லாம் தெரியும் பிரச்சனை இருக்குன்னா ஸ்லோவாக ரிவர்ஸ் போகிற ஆட்கள் தான். ஆனால் அங்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திமுக காரங்க இருக்கிறத பார்த்தாலே எனக்கு என்னமோ பெருசாக கையில் இல்லையோன்னு தோணுது. இல்லை ரொம்ப தப்பான அசஸ்மெண்ட் அது. ஐ எம் சாரி வர்றோம். இதுலேயே ஒருத்தர் பொம்மை ஆரம்பிச்சிட்டார். இப்போ 3 வாரமாக செந்தில் பாலாஜியை காணோம். ஓகே, ரொம்ப வீராவசமாக பேசினார். அந்த எம்எல்ஏஸ் போச்சிங் கேஸில் அவருக்கு பெயில் கிடச்சி வந்த உடனே அதன் பிறகு டிவிஎஸ்சி கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெயில் வாங்கினார், டாஸ்மாக் கேஸில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸாக வந்து ஹி வாஸ் நாட் விசிபிள். இந்த சீனியர்ஸ்லாம் ரொம்ப பேசுகிறாங்கன்றீங்கல்ல, அது வந்து பாஸ்டரிங். ஐ டெல் யூ, அது வந்து தைரியன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் இல்லைன்னு காமிச்சிக்கிறது. வெரி சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் கரேஜ் இஸ் டு ஷோ தட் யூ ஆர் நாட் அஃப்ரைட். தைரியம் என்பது, துணிச்சல் என்பது பயம் இல்லை என்று காட்டிக்கொள்வது, அவ்வளோதான். அதனால் இந்த சீனியர்ஸ் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்துருக்க அத்தனை சீனியர்ஸும் ஏவாவேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் வந்து டோன்ட் டேக் இட் ஃபேஸ் வேல்யூவில் அவரோட பிஹேவியரை வந்து அக்ரெசிவாக அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை வச்சு அப்படியே அதை எடுத்துக்காதீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பாஸ்டரிங் கூட பண்ண மாட்டேங்கிறார், அது கூட பண்ண மாட்டேன்றார். 3 வாரமாக அவர் வந்து எதற்காக வந்து லோ ப்ரொஃபைலில் போனார்னு எனக்கு தெரியல. மேபி நாளைக்கு ரீசரெக்ட் ஆகி வரலாம், நான் மறுக்கல. as of now is on a low profile. See, அந்த 5 வருஷத்தில் இந்த கரப்ஷன் வாஸ் ப்ரூட்டல், மான்யூமெண்டல் கரப்ஷன், ஹிமாலயன் கரப்ஷன். அதுக்கு உதாரணம் நீங்கள் ஒன்றும் பெருசாக போய் வெளியில் வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது டிஎன்ஏபியில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கினதில் 397 கோடி ரூபாய் பிரேசன் கரப்ஷன்னு அறப்போர் இயக்கத்தோட டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சிபிஐ என்கொயரிக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. ஓடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகுது. நவ் த சிபிஐ இஸ் லுக்கிங் இன்டு இட். இந்த மாதிரி எவ்வளவோ கேசஸ் உங்களுக்கு வந்து ஹவு மெனி ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ்ட் பை த ஹைகோர்ட். அவங்கக்கிட்ட இருக்க பணம், அவங்கக்கிட்ட இருக்க லீகல் டீம், அவங்கக்கிட்ட இருக்க அது எல்லாத்தையும் விட, பணத்தையும் லீகல் டீமையும் விட திமுக கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவர், நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க வண்டி ஓடுது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி டிவிகே கிட்ட, விஜய் கிட்ட இன்றைக்கி அந்த அளவுக்கு ஈகோ சிஸ்டம் இல்லை. பட் ஒன்றுங்காமல் வச்சுக்கோங்க, அருண் ஜேட்லி தான் சொல்லுவார், ஹவவர் சப்ரஸ், ஹவவர் பரி த ட்ரூத், இட் ஹாஸ் த நேக் ஆஃப் கம்மிங் அவுட் இன்டு த ஓப்பன். நீ உண்மையை எவ்வளோ கீழே போட்டு புதைச்சினாலும் அது வெளியில் வந்துடும், அது இயற்கை. ரொம்ப நாள் இவங்க தப்ப முடியாது. தேர் வில் பி சம் ஃபயர் ஒர்க்ஸ். ஊழலை ஒழிக்கிறதுல தாவேக்காக இருக்கக்கூடிய அக்கறை அது வந்து ரொம்ப நேர்மையானதா, அதெல்லாம் கேட்டிங்கன்னா பதில் வேறு. திமுகவை பழி வாங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. குறைந்தபட்சம் எதிரியை வீக் ஆக்கணும். எதிரியை வீக் ஆக்கிறது மட்டும்தான் நேம் காலிங் அண்ட் டேமேஜிங் தி ரெப்புடேஷன். அதுதான். அதில் வந்து தே ஆர் அப் டு சம்திங். அதில் இவங்க விஜயை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. இல்லை உள்ள பயம் வந்துடுச்சாங்க, சீனியர்ஸ்க்கு உள்ள பயம் வந்துடுச்சு. பட் தேர் பொட்ரேயிங், தேர் கிவிங் அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நாங்கள் தைரியமாக இருக்கோம். கிடையாது சார், கண்டிப்பாக கிடையாது. சரி, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 100 நாள் ஆச்சு, பெருசாக எதுவும் 100 நாளில் அவங்க பெருசாக எதுவும் எக்ஸ்போஸ்லாம் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நடவடிக்கைகள் எடுப்பாங்க, வரக்கூடிய நாட்களில் மேபி அரெஸ்ட் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்லாம் சொன்னீங்களே. நான் என்னென்னா, சட்டப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு கூட நான் சொல்ல. சிம்பிளாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை ஈஸியாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க, 10 கோடி ரூபாயில் முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே விட்டாலே மக்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களை தண்டிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நடந்த விஷயங்களை டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் இங்கே நிர்வாகம் நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிக் முன்னாடி ஓப்பனாக வைக்கலாம். எனக்கு என்னமோ அது நடந்த மாதிரியும் தெரியல, அதுக்கான இன்டென்ஷன் இருக்கிற மாதிரியும் தெரியல. இல்லை, ரெண்டுமே தப்பு. உங்கள் பார்வையே அடிப்படையில் தப்பு. இன்டென்ஷன் இருக்குது, இந்த ப்ராசஸில் அவங்க இருக்காங்க. ஐ டெல் யூ, 30 வருஷத்துக்கு முன்னால் கருணாநிதி 96 சிஎம் ஆனப்போ, 91-96 ஜெயலலிதா பீரியடு, அது சம்மந்தமான ஆக்ஷன்ஸ்னு வரும்போது அவர் சிஎம் ஆகி 7 மாதம் பொறுத்து தான் ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணார்.
இட் டுக் 7 months ஃபார் யூ. நான் அதை கேட்கவே இல்லை. நான் வரேன் அதுக்கு தான். அதை நான் கேட்கல. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1 year ஆச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த கரப்ஷனுக்கு எதிரான நடவடிக்கைகள்ன்றது 3 months இஸ் a வெரி வெரி ஷார்ட் பீரியட். அதுக்குள்ளே பண்ண முடியாது. நான் அது கேட்கவே இல்லை. நடவடிக்கையே நான் கேட்கல. நான் லீகலாக நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்கன்னே நான் கேட்கல. நான் கேட்குறது என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை அறிக்கையை மரிய வில்சன் வெளியிட்டார்ல, அங்கேயே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க எதுவுமே சொல்லலை. நான் எதிர்பார்க்கறது எனக்கு தெரியாத ஒரு 4 இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியிட்டிருக்கலாம். கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றதை வெளியிட்டிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டாஸ்மாக் இருக்குல்ல, டாஸ்மாக்ல நான் சொல்கிறேன், கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை பேச்சப் தான் பண்ண பார்க்குறீங்க. நான் கேட்குறது என்னென்னா, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள என்ன இருக்குன்றதை ஓப்பனாக என் முன்னாடி வைங்க. நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதுக்கு கேஸை ரெடி பண்ணுங்க, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஆனா இது நடந்த மாதிரி தெரியல. எனக்கு மரியல்சனோட அந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே அதுல இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தது. இல்ல அது ஐ திங்க் வரும் நாட்கள்ல அது மாறும் நான் நினைக்கிறேன். வாட் ஐ வாஸ் டோல்ட் வாஸ் தே ஆர் டூயிங் சம்திங். அது அவங்களுக்கு இருக்குது. இந்த அசம்பிளி செஷன் முடிஞ்சோடனே தேர் வில் பி சம் ஃபயர் ஒர்க்ஸ்ன்றாங்க. சரி, இது வந்துங்க அனுபவம் இன்மையால் வர்றது. சரி, இன்னைக்கும் சைசபிள் செக்ஷன் பர்சன்டேஜை வந்து குவான்டிஃபை பண்ண விரும்பலை. பியூரோக்ராட்ஸ் வந்து இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அவங்க இன்னமும் திமுக ஹேங் ஓவரில், திமுக கட்டுப்பாட்டில் இருக்காங்க, அல்லது இந்த அரசுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பீப்புள் சம் சே தட் கடந்த ஆட்சியாளர்கள் வந்து வரக்கூடிய தகவலை வந்து ரொம்பலாம் ஆடாதீங்க, 6 மாதம் 1 வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு வந்துடும், நாங்கள் தான் அடுத்துன்னு போது அவங்க தே ஆர் டேக்கிங் பேக். ஏன்னா மெஜாரிட்டி இல்லாததால் வரக்கூடிய இப்போ இதை வின்னோவர் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழலில் இருக்குது. நவ் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்றது இவங்க ஒரு ப்ராசஸில் இருக்காங்க, லேர்னிங் ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். இப்போ இந்த 3 மாதத்தில் 100 days எதுவுமே இல்லைன்றதை சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். September 8th செஷன் முடிஞ்ச உடனே பை த எண்ட் ஆஃப் த இயர் வந்து 6 months முடிஞ்சிடும், 7 months முடிஞ்சிடும். தேர் வில் பி சம் ஃபயர் ஒர்க்ஸ். தப்ப முடியாது. ஏன்னா தப்ப விட்டோம்னா நம்ம கதையை முடிச்சுடுவாங்கன்ற அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு, ரூலிங் பார்ட்டிக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். சார், இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி பியூரோக்ரஸியோட சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா நம்ம ரிசல்ட் வந்து அன்னைக்கு பார்க்கும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹெவியாக டிவிகேக்கு ஓட் போட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஓட்டு போடுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஏன் பியூரோக்ரஸி? இல்லை ஓட்டு போடுறவங்க லோ லெவல் கேடர். அவங்க நீங்கள் அஃபிஷியல்ஸ் சொல்றீங்க. IAS IPS ஆஃபீஸர்ஸ். when I say bureaucrats, it is IAS and IPS officers, especially IAS officers. அவங்க கோஆப்ரேஷன் இந்த அரசுக்கு இல்லை, அது வெளிப்படையாகவே தெரியுது. அது வந்து அதை சொல்ல முடியாமல் முழுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அது தெரியறதால. ஆனால் ஜென்ரல் ஊழியர் அவங்க தான் வந்து ஸ்டீல் ஃப்ரேம், அவங்க தான் அதை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும். கீழே இருக்க லோ லெவல் கேடர்ஸ், அவங்க கிளரிக்கல் ஸ்டாஃபு, அது கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்டாஃப் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் பேச தேவையில்லை. எஸ்பெஷலி IAS and IPS லாபி, தே ஆர் த பீப்புள் ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட். ஏன் அதை நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க அரசு ஊழியர்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. ஏன்னா நீங்கள் கரப்ஷன் எல்லாம் கை வச்சிங்கன்னா அவங்களும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்குது. இல்லை அந்த இஷ்யூ அது தட்ஸ் நாட் அ பிக் ஒன். அது வந்து இப்போ அது கிடையாது இஷ்யூன்னு. நான் இப்போ கரப்ஷனை கை வைக்கிறதால வந்து அது வைக்கணும் சொல்கிறேன், வைக்கணும். அதில் சில பேர் கண்டிப்பாக வந்து ஹார்ட் பர்னிங் வருது. அவங்களால ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் வராது. இது வந்து செட்டில் டவுன் ஆகிடும். நீங்கள் வந்து இவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக கரப்ஷனை கை ஒழிக்க முடியாது. 100 ரூபாய் வாங்குற இடத்துல 10 ரூபாய் வாங்க போகிறான், அவ்வளோதான். இப்போயே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது வந்து IAS IPS லாபி, பியூரோக்ராட்ஸ், தி ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்கக்கிட்ட அவங்க மத்தியில் ஒத்துழைப்பு இல்லை. பெரும்பாலான மந்திரிகளுக்கு அவங்க செக்ரட்டரிஸ் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. ஏதாவது ஒரு கட்டையை கொடுக்குறாங்க, இவங்களால பண்ண முடியல. இஃப் யூ டாக் டு மினிஸ்டர்ஸ், நான் பேசலை, பட் ரொம்ப அவங்களோட பேசின சில பேர்கிட்ட பேசும்போது புலம்புறாங்க. ஏன்னா எதையுமே செய்ய விட மாட்டேன்றாங்க. ஏன்னா இவங்க பழந்துன்னு கொட்டை போட்டவங்க 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம். திமுக, அண்ணா திமுக, யார் மாறினாலும் இந்த அதிகாரிகள் தான் எல்லாத்தையுமே செய்யறது. எனக்கு என்ன லாபம், க்ளீன் கவர்மெண்ட் கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? அதனால் என்ன பண்ணுறது, இல்லாத பொல்லாததெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறது. அதில் இது சரியில்லை, இதில் அது சரியில்லை, அது அப்படி போயிடும், இது இப்படி போயிடும், சார் மாட்டிப்போம் சார், நாளைக்கு மீடியா பார்த்துருவோம். ஸோ திஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். அது ரொம்ப ஷார்ப்பாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பாக சம்மரைஸ் பண்ணுறதுனா, பியூரோக்ரஸி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் வித் திஸ் கவர்மெண்ட் பிகாஸ் அவங்களோட ஹோல்டு இல்லை. அவங்க வந்து எடப்பாடி பீரியட்லையும் ஸ்டாலின் பீரியட்லையும் அவங்க தான் தேவர் ரூலிங் த ரூஸ்ட் இன் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ அது இல்லை. இப்போ இவங்க வந்து கேட்கும்போது, இவங்க கற்றுக்க விரும்பும்போது எல்லாம் ஃப்ரெஷர்ஸ், பெரும்பாலானவங்க ஃப்ரெஷர்ஸ் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அவங்க நான் இதை ஓவர் கம் பண்ணணும்.
இதை ஓவர் கம் பண்ணோன்னா இட் டேக் அட்லீஸ்ட் an year. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லைன்னு தெளிவாயிடுச்சுன்னா அதிகாரிகள் வந்து வழிக்கு வருவாங்க. ஐ திங்க் இந்த இடத்துல விஜய் ஷுட் யூஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. கஜோல் பண்ணணும் ஆஃபீஸர்ஸை, இல்லைன்னா யூ ஷுட் பி ஹார்ஷ். வழிக்கு வருவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் தூக்கி உள்ளே போட்டார் கலைஞர். அந்த மாதிரி சில பேர் தூக்கி போடணும் உள்ளே. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பயம் வரும். உங்களுக்கு வந்து கரப்ஷனுக்கு எதிரான நடவடிக்கை என்பது வந்து மந்திரிக்கு எதிரான நடவடிக்கை மட்டும் இல்லை. அதிகாரி ஒத்துழைப்பு இல்லாமல் மந்திரியால் திருட முடியாது. அப்போ தோஸ் ஹூ ஆர் பேவிங் தி பாத், யார் வழி இப்போ சாலை போட்டு கொடுக்குறானோ, ரோடு போடுறானோ அவனை பிடிக்கணும். ஐ திங்க் தேர் ஒர்க்கிங் சம்திங் தான் நான் கேள்விப்படுறேன். இந்த மற்ற எந்த கவர்மெண்ட்டுக்கும், எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிக்கல், பியூரோக்ரஸி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் வித் திஸ் கவர்மெண்ட். அதான் அவங்களுக்கு தெரியுது. அதை சொன்னால் அது வீக்னஸை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடணும். தே ஆர் கீப்பிங் குவைட். ஸ்லோலி தே ஆர் ட்ரைங் டு டர்ன் அரவுண்ட் த டேபிள்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னென்னா, முதல்வரை ஓவராக பாராட்டி புகழ்ந்து பேசுகிற விஷயங்களை அசம்பிளியில் பார்க்க முடியுது. ஒரு அமைச்சர் என்னன்னா அவர் என்னெல்லாமோ ஒரு போயம் மாதிரி ஒன்று சொல்கிறார் அவர். அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ பார்த்தா பாட்டு பாடுறாங்க, ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடி புகழ்கிறாங்க விஜய் அவர்களை. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய ஏடிஎம்கின்னு கூட சொல்ல மாட்டேன், அதை விட ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திஸ் இஸ் நாசியட்டிங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சைக்கோஃபன்சி பீக்கிங் போகுது. முகஸ்துதின்றது இது 91-96 ஜெயலலிதா பீரியடு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அன்அக்செப்டபிள். இதை விஜய் வந்து யூ ஷுட் நிப்டிட் இந்த பட். இதை முளையிலேயே விஜய் கிள்ளி ஏறிலன்னா அவருக்கு தான் ஆபத்து. ஏன்னா இது காம்படேட்டிவ் சைக்கோஃபன்சியாக மாறும். இப்போ விஜய் ஏன் பிரதம மந்திரி ஆகக்கூடாது? ஒரு மந்திரி பேசுகிறான்னா அடுத்த 2 மந்திரி பேசுவோம். அப்புறம் பேசாத மந்திரியோட லாயல்ட்டி வந்து அண்டர் சீஜ் ஆகும். அவன் விசுவாசம் இல்லாதவன் போகும். அப்படி தான் வந்து ஜெயலலிதா பீரியட் நடந்தது. ஒரு மந்திரி பாராட்டி அம்மா தாயே கற்பகாம்பிகா ஊரில் இருக்க எல்லா சாமி பேரையும் சொல்லுவோம். அடுத்து வரவனா அதை அப்படியே சொல்லுவோம். அதுக்கு அடுத்துன்னு சொல்லுவோம். எவனாவது அதை சொல்லலைன்னா அவங்க ஆப்பு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆபத்தான போக்கை வந்து இவங்க கடைப்பிடிக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முகஸ்துதியெல்லாம் வந்து அலோவ் பண்ணவே கூடாது. அது இந்த பாட்டு பாடுறது, கவிதை பாடுறது, இதெல்லாம் வந்து அருவருப்பாக இருக்குது. மக்கள் இதுக்கு உங்களை ஓட்டு போடல. இதை பண்ணிங்கன்னா யூ லூஸ் யுவர் குட்வில். இன்றைக்கி வண்டி ஓடும். ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு எதிராக எது சொன்னாலும் மக்கள் மத்தியில் எடுப்படாது, பூமராங் ஆகும். விஜய்க்கு எதிராக எது சொன்னாலும் யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் அது திரும்பும். இன்றைக்கி குட்வில் இருக்குது, எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 1 வருஷம் இந்த குட்வில் ஓடும் மினிமம். அதனால் திமுகவால் அதனால ஒன்றுமே செய்ய முடியல உங்களுக்கு. பட் இந்த மந்திரிங்க எப்படிலாம் பேசுகிறதுன்றது இவங்களுக்கு வந்து சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவர் சரத்தெலாம் எடுத்துக்கிட்டோன்னா, இதை சொல்லுங்களேன். இப்போ சரத் வந்து அதுக்கு முந்தின நாள் அந்த பவுடர்லாம் பற்றி பேசுகிறாங்க. அதை ரைஸ் பண்ணது எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டான ஒரு சப்ஜெக்டாக எப்படி பார்க்குறீங்க? ரைஸ் பண்ண தாங்க செய்வாங்க. பட் அது மந்திரி ஆகிறதுக்கு முன்னால் நடந்திருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதில் அசம்பிளியில் ரைஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? அசம்பிளியில் ரைஸ் பண்ணுறதுக்கு திமுக உரிமை இருக்குது. பிகாஸ் இஸ் அ மினிஸ்டர், வாட் ஐ ஹஸ் டன். மந்திரி ஆகிறதுக்கு முன்னால் நான் பண்ண அவர் வந்து சொன்னார்னாலும் அதை ரைஸ் பண்ணுற உரிமை திமுகவுக்கு இருக்குது. ஓகே, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் அதை வச்சு வீட்டுக்கு அனுப்புறதுன்றதுலாம் அது அனாவசியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது எப்பயும் நடந்த விஷயம். அதை கடந்து போகலாம். அவங்க வந்து அஸ் அன் அப்போசிஷன் அதை அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நேம் காலிங் அண்ட் டேமேஜிங் அது அவங்க உரிமை. அதை அவங்க அழகாகவே செய்கிறாங்க. பட் இவர் பர்ஃபார்மன்ஸ் என்ன? அசம்பிளியில் அவர் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக அவர் என்ன பேசுகிறார்? கப்ரியல் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்கேல்ஸ் என்ன கப்ரியல் நீங்கள் சொல்லுங்கள். அதான் துறை சார்ந்து கரெக்டாக இருக்கணும். அதுதான் உங்களால் மக்களுக்கு யூஸ் இருக்கணும். அதுக்கு தானே உன்னை ஓட்டு போட்டு உட்கார வச்சான். உன்னை ஓட்டு போட்டு எதுக்கு உட்கார வச்சான் மக்கள்? திமுகவோட போய் சண்டை போடுறதுக்கா? இல்லை என்றைக்கே அதையோ போட்டு கசகன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கா? திமுக அதை பேசுனது மக்கள் மத்தியில் எடுப்படல. ஏன்னா அது என்றைக்கோ நடந்தது. இன்றைக்கி ஹவ் வில் யூ பர்ஃபார்ம்? இன்றைக்கி உங்கள் செயல்பாடுகள் மூலமாக மட்டும்தான் வந்து நீங்கள் எடை போடப்படுவீர்கள். போய் பாட்டு பாடினா அவர் தானே பாட்டு பாடினது. நீங்கள் ஒரு அந்த போயம் ஏதோ சொன்னார், அந்த லேடி ஒருத்தவங்க பாட்டு பாடினாங்க. எதுக்கு இதெல்லாம்? அது தான் சொல்லணேன். சைக்கோஃபன்சி ஸ்டார்ட் ஆகுது. முளையிலேயே விஜய் அதை கிள்றது அவருக்கு நல்லது, கிள்ளி எறியது. இல்லைன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் இது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் செய்கிற திட்டத்தில் இருக்கார், ஆக்ஷன் எடுப்பார், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவரோட தளபதிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக இல்லை. நிறைய பேரை பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இல்லை. இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு பெரிய மாற்றங்கள், பெரிய காரியங்கள் பண்ண முடியுமா? எஃபெக்டிவாக அந்த வேலையை பார்க்க முடியுமா? பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. ஆமாம், காரு வித் அலவன்ஸ். ஆக்சுவலாக அது ஏன் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவோட பல எம்எல்ஏஸ்க்கு கார் இல்லை. உண்மையிலே இல்லை. தொகுதியை போய் பார்க்குறது, கார் போலிங் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து தொகுதியிலேருந்து சென்னைக்கு வராங்க.
இது சம்திங் அன்யூஷுவல். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து குரோர்பதிஸ். இன்றைக்கி வந்து சில நூறு கோடிகள் உள்ள ஒருத்தன் தான் திமுகவில் எம்எல்ஏ ஆக முடியும். ஒரு 50 கோடியாக இருக்க வந்து அதிமுகவில் எம்எல்ஏ ஆக முடியும். இன்றைக்கி ரொம்ப சாதாரணமானவன், சொந்த வீடு இல்லாதவன், சொந்த கார் இல்லாதவன் தாவேக்கால் எம்எல்ஏ ஆகிருக்கான். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவல்யூஷன் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பல ஆயிரம் கோடியை செலவு பண்ண திமுகவும் சில ஆயிரம் கோடியை செலவு பண்ண அதிமுகவும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். சில தொகுதிகளில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை கேண்டிடேட்ஸை கேம்பெயினுக்கு போக விடாமல் காசு கொடுத்து அமைக்கியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த கார் கொடுக்கறதுன்றது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். ஏன்னா எம்எல்ஏ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எம்எல்ஏ இருந்தானா நாளைக்கு போச்சிங் நடக்கும்போது அவன் வேலை போகிறது ஈஸி. 10 கோடியை கொடுத்தா 20 கோடியை கொடுத்தா ஈஸியாக போயிடும். அது இன்றைக்கி 50 கோடி 100 கோடிலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வச்சுருப்பாங்க. 50 வருஷம் 60 வருஷம் தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவங்களுக்கு ஒரு 50 கோடி தூக்கி ஒரு எம்எல்ஏ வாங்குறதுன்றது ஈஸி. அப்போ நான் ஒரு பாசிட்டிவ் சைனாக எதை பார்க்குறேன் இந்த கவர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பு. கரெக்ட். பல 100 கோடியை செலவு பண்ணி 50 கோடி செலவு பண்ணி தோற்றுருக்கான் சார் ஒரு கேண்டிடேட்டு. அதுவும் டிவி கையிலே ஃபுல் பவரை கொடுக்கல. மக்கள் வந்து அவங்களையும் ஒரு கடிவாளம் போடுறாங்க. அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இன்றைக்கி இந்த எல்லா எம்எல்ஏக்கும் காரு, எல்லா எம்எல்ஏக்கும் உதவியாளர்ன்றது வந்து சில பேர் அதை விமர்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல எம்எல்ஏஸ்க்கு வந்து கார் இல்லை. அப்படிப்பட்டவன் இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே கொள்கை வகுக்கிற இடத்துக்குள்ளே போகிறத நினச்சி நம்ம பெருமைப்படணும். அவனுக்கும் இந்த ஜனநாயகத்தில் இடம் இருக்குது. இந்த ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 100 கோடி செலவு பண்ணி விஜயை தோக்கடிக்கிறதுக்கு பெரம்பூரில் 100 கோடி, திருச்சி கிழக்கில் 100 கோடி, 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணானுங்க. அப்படியும் பருப்பு வேகலை. அப்போ உங்களோட கடைசி ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி தோற்று நிற்கிறீங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த இடத்துல ஜனநாயகம் வென்று இருக்கிறது. இந்த இடத்துலேருந்து நான் எதை பார்க்குறேன்னா, இதை ஒரு பாசிட்டிவ் டேர்னாக பார்க்கணும். அதனால் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில், பாசிட்டிவ் விஷனில் தான் நான் இந்த கவர்மெண்ட்டை பார்க்குறேன், டு பி ஃப்ராங்க். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேண்டேட் வந்து ஒரு அற்புதமான மேண்டேட். அதற்கு இவர்கள் தகுதியானவர்களா இல்லையா, நாளைக்கு இந்த கோட்டை விட்டுவானா, இவனும் கரப்ட் ஆகிட்டுவானா, அது தெரியாது. தட் ஜூரி இஸ் yet to out. பட் இந்த தீர்ப்பு கொடுத்த மக்களை நம்ம மதிக்கிறோன்னா அந்த கவர்மெண்ட்டை ஆள விடணும். allow them to rule. இன்றைக்கி இந்த கார் கொடுக்குற ஒரு டிசிஷனை சீஃப் மினிஸ்டர் ஏன் எடுக்கிறார்? உடனே அதுக்கு எதிர்ப்பு கிளம்புது. விவசாயிகள் கடனை தள்ளுபடி முடியல, நீ காரெல்லாம் ஏன் கொடுக்குறாரு? எல்லாரும் வசதி படைச்சவங்க கிடையாது. காசே செலவு பண்ணாமல் 10 லட்ச ரூபாய், வெறும் 10 லட்சம் செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிருக்கான் கடனை வாங்கி. அவன் தொகுதிக்கு எப்படி போவான்? அந்த இவர் சொன்னார், திருமாவோட தொகுதியில் வந்து நின்று அந்த விசிக எம்எல்ஏ ஜோதிமணி சொன்னார், உண்மையிலே அவர்கிட்டலாம் இல்லை. பழைய காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாள், தலித் லீடர், அவரோட மகன். அவர் தொகுதிக்கு போகிறதுக்கு அவர் கார் இல்லை. அவர் அங்கேருந்து சென்னைக்கு வரணும்னா அவர்கிட்ட கார் இல்லை. இது ரியாலிட்டி. இதை நீங்கள் நம்ப முடியுமா? எல்லா அரசியல்வாதியும் திருடான், கொள்ளையடிக்கிறான். ஒரு எம்எல்ஏவும் வந்து சில 100 கோடிகளுக்கு அதிபதினு தான் மக்கள் பொதுவாக நம்புகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களும் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அவர்களால் இந்த அரசு உருவாகிருக்குன்னு போது மற்ற இப்போ இதே ஒரு அதிமுக கவர்மெண்ட் வந்துருதுன்னா அவங்கள நம்ம ஈவிரக்கம் இல்லாமல் பார்க்குற மாதிரி தாவேக்காவை பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெவல்யூஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் மறுக்கல. இந்த மாதிரி வந்து சில மந்திரிகளோட செயல்பாடுகள், முதலமைச்சரோட செயல்பாடுகளே கூட வந்து சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு சிக்கலை கொடுக்குது. அப்புறம் அக்ரெசிவ் கேம்பெயின், வந்து ஃபேக் கேம்பெயினை ரன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் தான், நான் மறுக்கல. பட் ஓவரால் காம்போசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மேண்டேட். அதை நம்ம மதிக்கணும். அதுதான், தட்ஸ் மை ஒன்லி பாயிண்ட். ரொம்ப நன்றி சார், அருமையான இந்த பேட்டி கொடுக்குறோம். நன்றி.